ஜிம் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வாரம் ஒரு சிவனடியார் அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய பார்வையில் சிவத்தை எப்படியெல்லாம் வழிபடுறாங்க, அவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய பார்வையில் பார்க்குறாங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி மதுரையில் இருந்து சிவ வாணிஷ்டின்னு கூடிய பெரிய ஒரு சிவனடியாரை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்களுடைய பார்வையில் இன்றைக்கி சிவத்தை பற்றி எப்படியெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க, எப்படியெல்லாம் அவங்களுடைய வழிபாடு இருக்குது என்பதை பற்றி நம்மளுடைய கேள்வியை கேட்க போகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா, நீங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் சிவம்னா ரொம்ப எளிமையான விஷயம், எனக்கு எளிதில் கிடைச்சிடுச்சு இந்த விஷயம் சுவாமியால். ஆனால் எது உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிது? எளிமையாக கிடைச்ச விஷயம் அப்படின்னா சுவாமியோட அன்பு எளிதாக கிடைச்சிச்சு. சுவாமியோட ஆறுதல், அன்பு, பாசம் இதெல்லாம் அடியனுக்கு வந்து எளிமையாக கிடைச்சிச்சு. அதெல்லாம் சொல்வேன். இப்போ சுவாமின்றவர் வந்து ரொம்ப மிகப்பெரியவர்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எளிமையாக எல்லாருக்குமே இறைவனாக எளிமையானவர் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் எளிமையானவர்னு சொல்கிறீங்க? ஏன்னா சுவாமின்றவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் அவ்வளோ எளிதில் அகப்படக்கூடாதவர். ஏன்னா அன்பால் அகப்படக்கூடியவர் தான். ஆனாலுமே 4 வேதங்களாலையுமே அவரை உணர முடியல, அவரை நெருங்க முடியலன்னு கூடிய இதுவெல்லாம் பாட்டில் வரும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சுவாமி எப்படி உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறாருன்றீங்க? சுவாமி எப்படி எளிமையாக கிடைக்கிறாருன்னா, அவர் வந்து நம்ம ஒரு டைம் அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அவர் வந்து தாயோட சிறந்த தயாவான தத்துவனை நம்மளுக்கு வந்து அருள் செய்வார். அதனால தான் நம்ம அவரை ரொம்ப எளியாக வந்து திருவாசத்தில் கூட சொல்லுவாங்க, எழி வந்தியம்மை ஆண்டு கொண்ட என்னார் அமுதேயோ அப்படின்னு. அப்படி தான் 63 நாயன்மார்களுக்கும் சரி, அவர்களோட அடியார்களுக்கும் சரி ரொம்ப எளிமையாக வந்து அருள் கொடுக்குறாரு. இப்போ சுவாமின்றவர் வந்து கர்மவினையை நீக்கக்கூடியவர் மட்டும்தானா, இல்லை மற்ற செயல்களுக்கெல்லாமல் இறைவன் இருக்கிறாரா? சுவாமி வந்து கர்ம வினைகளை தீர்த்து கட்டி நம்மளுக்கு அன்பும் ஆறுதலும் கொடுத்து நல்ல நெறியில் வாழ்கிறதுக்கும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சரி, சுவாமி இப்போ வந்து சிவபெருமான் இதர நெறிகள்லாம் தராரு. அதே நெறிகள் அவரை போல் இன்னொரு வேறு தெய்வங்கள் யாராவது உண்டா? இல்லை, சிவபெருமான் மட்டும்தான். அவர்னா அவர் மட்டும்தான், அப்பா மட்டும்தான். சரி, சிவபெருமானுக்கிட்ட இருக்கக்கூடிய, ஏன்னா சிவபெருமானுக்கு நிறைய குணங்களில் ஒரு நல்ல குணங்கள் எல்லாம் அவருடைய குணங்கள். அப்படி அவருடைய குணங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த குணங்கள்லாம் எதை சொல்லுவீங்க? ரொம்ப எளிமையாக இருப்பார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடுவார். இதுதான் தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லுவார். இதுனா சரின்னா சரின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுப்பாரு. தப்புனா தப்புலேருந்து நீக்கி நம்மளுக்கு நல்வழி கொடுத்து அருள் செய்வார். அதனால் அவர்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நூல்கள்லாம் எந்த நூலை சொல்லுவீங்க? எனக்கு பெரிய புராணம்னா ரொம்ப பிடிக்கும். நாயன்மார்களோட வரலாறு ரொம்ப வழிகாட்டுதலாக இருக்கும், வாழ்க்கை நெறிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப பிடிக்கும். அந்த நூட்களில் உங்களுக்கு எந்த கருத்துக்கள் உங்களுடைய மனசை ஆழமாக சிவ சிந்தனை கொண்டு வந்தது? அடியனுக்கு வந்து காரைக்கால் அம்மையாரோட புராணம் தான் ரொம்ப சிந்தனையை வந்து தூண்டினது. சுவாமி மேலே பக்தி வர்றதுக்கும் அது காரணமாக தான் இருந்தது. சரி, நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே சிவத்துக்குள்ளே வந்ததில்லை, எப்படியும் கொஞ்சம் நாட்கள் கழித்து தான் நீங்கள் வந்தீங்க. திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் இருக்குது. இந்த மாற்றத்தால் மற்றவர்கள்லாம் உங்களை இப்படி ஒரு மாற்றம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய பதில் என்னவாக இருந்தது? அது அடியனுக்கே எப்படின்னு தெரியல. அது ஆச்சரியமாக தான் இருக்கும். மித்தவங்களாம் கேட்பாங்க, எப்படி இப்படிலாம் மாறினீங்க அப்படின்னு. அது எனக்கும் தெரியல. சுவாமி வந்து ஆட்கொண்டுட்டாரு, எல்லாம் அவனோட செயல்னு அப்படின்னு தான் இருக்கேன். சிவம்னா அன்பு, அமைதி, ஆனந்தம், இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது 3த்தையுமே அனுபவிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எந்த இடருமே கிடையாது வாழ்க்கையில்? இடரும் வரும். சுவாமி வந்து கர்ம வினை குறைக்கிறதுக்காண்டி இடர் நம்மளுக்கு கொடுப்பாரு. அது தீர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையும் கொடுப்பாரு. சரி, இப்போ சுவாமி மேலே அன்பு வைத்தா போதுமா, இல்லை மற்ற முயற்சிகள் ஏதாவது வேணுமா? சுவாமி மேலே அன்பும் வைக்கணும், அது மேலே அன்பும் காட்டணும், அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், ஏழை மக்களுக்கு உதவணும், இந்த மாதிரியும் இருக்கணும். சிவபெருமான போற்றி புகழ்ந்த பாடல்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, அவருடைய பாடலை பாராயணம் செய்தாலே நம்முடைய பாவநாசம் அப்படின்னு. ஏன்னா திருவாசலோட லைன் வருது, பாவநாச நின் சீர்கள் பாடவேன்னு வருது. அவருடைய அதிகத்தை பாடக்கூடியவர்கள் எல்லாருடைய பாவமும் குறைஞ்சிடுச்சா மொத்தமும், இல்லை குறைஞ்சிட்டே தான் இருக்குதுன்றீங்களா? பதிகத்தை நார்மலாக பாடாமல் உள் மனசோட இறங்கி பாடினா நம்ம கர்ம வினைகள் குறையும். ஒரு சிலவங்க பாடிட்டு இருக்கும் போது வாய் பாடும், சிந்தனையெல்லாம் வேறு பக்கம் இருக்கும். அப்போனா நம்ம கர்ம வினைகள் குறையிறது கஷ்டம்தான். இப்போ உள் மனதோட ஒருங்கிணைத்து பாடினாதான் ஆகுன்றீங்க. சரி, மேலோட்டமாக பாடுறாங்களே, அதாவது அந்த முயற்சி செய்கிறாங்களே, அதற்காக சுவாமி திருவருள் பண்ணுவார். அதுக்கும் சுவாமி திருவருள் பண்ணுவார். இப்போ சிவத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் எதை சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கைக்கு இந்த பதிகம் நான் பாடினா எனக்கு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும்னா அது திருமுறையில் எதுவாக இருந்தாலும் சரி. அடியனுக்கு வந்து திருவாசகத்தில் வந்து 50வது பதிகம் ஆனந்தமலைனா ரொம்ப பிடிக்கும். ஆனந்தமலை அந்த 10 பதிகமும் பிடிக்கும், 10 பாடலும் பிடிக்குமா, இல்லை அதில் ஏதாவது ஒரு வரிகள் ரொம்ப உங்களை ஆழ்படுத்துதுங்களா? அதில் வந்து ஒரு லைன் வரும், தாயே என்று உன் தாழடிந்தேன், அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அந்த வரிகள் நீங்கள் சொல்லுங்கள். பாட்டை பட்டுமா இல்லை எதுவாக இருந்தாலும். திருச்சிற்றம்பலம். தாயே என்று உன் தாழடைந்தேன், தயானி என்பால் இல்லையே, நாயேன் அடிமை உன்னுடனாக, ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ, கோவே அருள வேண்டாவோ, கொடியேன் கெடவே அமையுமே, ஆவா என்னா விடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான். திருச்சிற்றம்பலம். சிறப்பு சிவா. இந்த திருவாசகத்தில் உங்களுக்கு எந்தெந்த கருத்தெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெளிவித்தது? அடியனுக்கு இந்த மாயையில் நீங்கி சிவத்தை நெறிப்படுத்தி பிடிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் திரு அம்மானையில் லாஸ்ட்டு ஒரு லைன் வரும், பற்றிய பாசத்தை பற்றார் நான் பற்றுவான், அந்த அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரிங்க சிவா. இந்த திருவாசகத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு? திருவாசகத்தில் மட்டும் உங்கள் லைஃபுக்கு எந்தெந்த மாற்றம்லாம் வந்திருக்கு? சிவபெருமான் மேலே மாணிக்கவாசக பெருமான் இவ்வளோ காதல் வச்சுருக்காரா, அதுவும் உடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கி அப்படிலாம் அன்பு வச்சுருக்காங்களான்னு பார்க்கும்போது நம்ம சுவாமி மேலே இவ்வளோ அன்பு வைக்கலையே, அவரே தன்னை ஒரு நாயின்னு பொருட்படுத்தியிருக்கார். அப்போனா நம்ம நாயோட ரொம்ப கீழ்த்தரமாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது கண்ணெல்லாம் கலங்குது சுவாமி நினைக்கும் போது. வேறு என்ன சொல்லணும்னா, அவர் தான் நம்மளுக்கு அம்மான்னு, அவர் தான் நம்மளுக்கு அப்பா, அவர் தான் நம்மளுக்கு காதல்னு, எல்லாமே அவர் தான் சுவாமி பொறுத்தவரைக்கும். அவர் மேலே இன்னும் காதல் வைக்கலையோன்னு தோணுது, அன்பு வைக்கலையோன்னு தோணுது. இந்த அன்பானது நீங்கள் எத்தனை ஆண்டாக வச்சிட்ருக்கீங்க சுவாமி மேலே? அப்படின்னு சொல்ல போனால் சுவாமி மேலே பொய்யான அன்பு தான் வச்சிட்ருக்கேன். நாடகத்தால் உன்னை அடியார் போல் நடிக்கின்ற மாதிரி தான் நான் அடியை இருக்கேன். சுவாமியில் பொய்யான அன்பு தான் வச்சிட்ருக்கேன். இப்போ மெய்யான அன்பு சுத்தமாக இல்லையா உங்களுக்கு? அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. சரி, அந்த கொஞ்சம் கொஞ்சம் அன்பு எவ்வளோ காலமாக வைக்கிறீங்க? அது ஒரு 5 வருஷமாக இருக்குங்க. 5 வருடமாக இருக்குது. 5 வருடத்தில் எவ்வளோ மேன்மை அடைஞ்சிருப்பீங்க? சிவத்தில் மேன்மை நல்லா தான் அடைஞ்சிருக்கேன் அடியன் அது என்ன மாற்றத்தை உங்களுக்கு விளைவித்தது? ஒரு அன்பு நெறியில் இருக்குது, யார் மேலேயும் கோவப்படாமல், எல்லாமே எது நடந்தாலும் சுவாமி செயல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்போ எந்த செயல் நடந்தாலுமே உங்களுக்கு கோபமே வராது? வருங்க, அது வரும். அப்போயே வராதுன்னு சொன்னீங்களே, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வரும் கோபம்? கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனால் பழையபடியான கோபங்கள் இப்போ வர்றது கிடையாது. சிவபெருமான் என்பவர் ரொம்ப அமைதி, ஆனந்தம், எல்லாருக்கும் எளிமையானவர், எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் நம்மளால் ஏன் எளிமையாக காண முடியலையே? அவருடைய காட்சியை நமக்கு அவ்வளோ எளிமையில் கிடைக்கல. சுவாமி அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட மாட்டார். ஏதாவது ஒரு மூலியமாக இல்லை மனுஷங்க மூலியமாக நான் இருக்கேன், இந்த கஷ்ட நேரத்தில் நான் உதவியாக இருக்கேன் அப்படின்றத நம்மளுக்கு காட்டுவார். சுவாமி நம்மளுக்கு காட்சி கொடுக்க மாட்டார், ஆனால் உணர்த்துவார். ஞானிகளுக்கு மட்டும், குருநாதர்கள் மட்டும் காட்சி கொடுப்பாரு. இந்த கலியுலகத்தில் சுவாமி நேராக காட்சி கொடுக்கறனால தான் நம்மளுக்கு குருநாதர்ன்ற ஒருத்தர் சுவாமி அனுப்பிச்சி வச்சுருக்காரு. அவர் மூலியமாக நம்ம சிவத்தை உணர்ந்துடலாம். ஆனால் எல்லாருக்குமே சுவாமி பாடணும் ஆசை இருக்குல்ல, அது ஏன் ஞானிகளுக்கு மட்டும் காட்சி? அதாங்க, இந்த கலியுலகத்தில் சுவாமி நேராக காட்சி கொடுக்க மாட்டார்ல, அதனால தான் சுவாமி குருநாதர் மூலியமாக காட்சி கொடுக்கும். சிவபெருமான் என்பவர் மிகவும் எளிமையான இறைவன் தான், அதில் எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த சுவாமியை நெருங்கவே முடியல. 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் நிறைய பேர் சிவத்துக்கிட்ட ஆழமாக இருக்கிறாங்க, ஆனால் அவரை காணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவரோட அந்த சிவபுரம்ன்ற கூடிய அந்த பெரிய உயர்வான இடத்திற்கு ஏன் நெருங்க முடியலை? அதாவது சுவாமி எளியே யாருக்கும் வந்துட மாட்டார். சுவாமி நம்ம காணணும், சுவாமியை உணரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வருஷம்தான் ஆகும். சிவபுரத்துக்கு போகிறோன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய மாயைகள் வரும், நிறைய இடர்பாடுகள் வரும். அதையும் கடந்து யாரால் இருக்க முடியுமோ அவங்க தான் சிவபுரத்துக்கும் போக முடியும். நான் அவரை நோக்கி தானே அவர் எதுக்கு எனக்கு இடர்பாடு மாயெல்லாம் தரணும்? அவர் கண்டிப்பாக தருவார். இந்த எப்படியோ நம்ம பரிசு எழுத போகிறோம்னா அதுக்கு நிறைய எக்ஸாம் இருக்கும், குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி இருக்கும். அதாண்டி தான் நம்ம ஆனுவல் போய் அடுத்த கிளாஸுக்கு போவோம். அது மாதிரி தான் சுவாமி நம்மளுக்கு நிறைய மாயைகள்லாம் கொடுப்பார். பாஸ் ஆகி வரானா வரலையா அப்படின்னு. எனக்கு பாஸே பண்ண தெரியாது, நான் கடைசி பெஞ்சு, நான் எப்படி அப்போ பாஸ்? அப்போ சிவபுரத்துக்கு வர முடியாது. ஏன் சிவபுரம் வர முடியாது? அவர் எல்லாருக்குமான இறைவன் தானே, ஏன் என்ன செய்யக்கூடாது? அதாங்க, மாயைகள் நிறைய வரும் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் தாண்டி வரீங்களான்னு பார்க்க தான் சுவாமி இந்த மாயைகள்லாம் கொடுப்பாரு. அப்போது இறைவன்றது கண்டிப்பாக சோதனை பண்ணி அதை வெற்றி கொண்டால் மட்டும்தான் வர முடியும். என்னால் அந்த மாயைகிட்ட வெற்றி கொள்ள முடியும். ஆனால் சுவாமி மேலே அன்பு எனக்கு இருக்குது, இப்போ வர முடியாதா? ஆமாங்க, வர முடியாது. அன்பு இருந்தாலும்
சாமி நெருங்க முடியாது. மாயை அன்பு இருந்தால் சுவாமி நெருங்கலாங்கய்யா. அன்பு மேலே மேலே ஏற ஏற தான் சுவாமி மாயைகள் கொடுத்து நம்மளை சோதிப்பார். சிவபெருமானுடைய உருவத்தில் சுவாமிக்கு நிறைய உருவங்கள் உண்டு. அந்த உருவங்கள் உங்களுக்கு எந்த உருவம் ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது? அடியனுக்கு வந்து சோமாஸ்கந்த ரூபம் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். சுவாமி அழகாக சிரிச்ச முகத்தோட அம்பாளோட சேர்ந்து இருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் மற்ற மூர்த்தங்களும் இருக்குது. அந்த மூர்த்தங்கள் இருக்கிறதுக்கு இந்த மூர்த்தம் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசங்கள்? சுவாமி லிங்க ரூபமாக காட்சி தர்றதும் மனதுக்கு ரொம்ப அமைதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். சோமாஸ்கந்தர் ரூபம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்பாள் கூட சேர்ந்து இருப்பார், நடுவில் முருகன் இருப்பார். அது நல்லாயிருக்கும். உருவம், அருவம், அருவுருவம் 3 வகையாக சுவாமி நம்ம வழிபாடு பண்ணலாம். 3 வகையாக இருக்குது. இந்த 3 வழிகளில் உங்களுக்கு எந்த வழி ரொம்ப எளிமையாக இருக்குது? அடியனுக்கு வந்து லிங்க ரூபம் அதுதான் ரொம்ப எளிமையாக இருக்குது. அது எதை பார்த்தாலுமே லிங்க ரூபம் வந்து நமக்கு தெரிகிற மாதிரியே இருக்கும். வானத்தில் பார்த்தாலும் சரி, உலகில் விஷயத்தில் பார்த்தாலும் சரி, இந்த விஷயத்தில் சிவபெருமான் தெரிகிற மாதிரியே இருக்கும். இந்த சிவலிங்கம் தான் உங்களுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது. சரிங்க சிவா, இந்த திருவண்ணாமலையினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ணாமலை அது என்ன, எல்லா இடத்துலையும் ஆலயங்கள் இருக்குது, எல்லா இடத்துலையும் தான் சுவாமி இருக்கிறாரு. இறைவன் எல்லாம் ஒருவர் தான், அநேக இடங்கள்ல இருக்கிறாரு. சரி, ஏன் அந்த இடத்துல மட்டும் அப்படி உற்று நோக்கி எல்லாரும் போகிறாங்க? திருவண்ணாமலை எப்படி நம்ம சொல்லணும்னா, திருவண்ணாமலை உள்ள அண்ணாமலையார் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார். நம்மளோட அப்பா எந்த ரூபத்தில் இருப்பாரோ அம்மையப்பனா அங்கே இருப்பார். சுவாமி நம்ம என்ன ஃபஸ்ட் டைம் நம்ம அண்ணாமலையார் கிரிவலம் போனோம்னாலே நம்மளோட கர்ம வினைகள் எல்லாத்தையும் குறைச்சி விட்டு அடுத்தடுத்து நம்ம வர வர ஆனந்தத்தை கொடுப்பாரு சுவாமி அண்ணாமலையார். மற்ற அதே போல தானே ஆலயங்களும் இருக்குல்ல. அதே இடங்கள் இப்போ மதுரையில் இருக்குது சிவன் கோயில், காசியில் இருக்குது. இறைவன் இல்லாத இடமே கிடையாது. எல்லா ஆலயங்கள்லையும் இருக்கிறாரு சுவாமி. ஏன் அங்கெல்லாம் கர்மனை தீர்க்க மாட்டாரா? இல்லை அங்கெல்லாம் அம்மையப்பரா தெரியலையா? நாயன்மார்களும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல சுவாமி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இல்லை, இல்லாமல் முன்னாடி காலகட்டத்தில் இருந்தே வந்து அண்ணாமலையாருக்கு எப்பயுமே கூட்டங்கிறது குறைவு இல்லாமல் நிறைவாக இருக்குது. அந்த கூட்டத்துக்கு என்ன காரணமாக இருக்குது? அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? மித்த கோவில்லாம் இருக்குங்க. ஆனால் அண்ணாமலைன்னு சொல்லும் போது எல்லா அடியார்களுக்கும் மனசில் ஒரு தனியாக ஒரு ஆனந்தம் வரும், பரவசம் வரும். நம்ம கிரிவலம் சுற்றும் போது அங்கே நிறைய சித்தர்கள்லாம் வாழ்கிற இடம், நம்ம கர்ம வினையை குறைப்பார், நிறைய லிங்கங்கள்லாம் இருக்குது. நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு அண்ணாமலைன்னு சொன்னாலே ஒரு ஆனந்தம் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே வரும். அண்ணாமலை சொன்னாலே ஒரு ஆனந்தம். இப்போ இந்த திருவண்ணாமலைன்றது வந்து சரி, நீங்கள் திருவண்ணாமலைக்குள்ளே போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. கோயில் உள்ளேயும் போயிருக்கீங்க, கிரிவலம் சுற்றிருக்கீங்களா? சரி, அந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது? அடியனுக்கு வந்து கிரிவலம் போகும்போது அடியன் வந்து மலை மேலே ஏறினேன். அங்கே திருவண்ணாமலைக்கு மேலே ஏறும்போது தியானம் பண்ணப்போ ஒரு அமைதி கிடச்சிச்சு. இதான் சிவமா அப்படின்ற ஒரு அமைதி கிடச்சிச்சு. அங்கே உள்ள சித்தர்கள் மடத்துக்கெலாம் போய் அமைதி பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது ஒரு அமைதி கிடச்சிச்சு. அந்த அமைதினால உங்களுடைய எண்ணங்கள் என்ன மாறுச்சு? ரொம்ப தூய்மையாக மாறுச்சு. ரொம்ப ஒரு அமைதியான டீப்பாக இருந்துச்சு. இன்னும் அண்ணாமலையார் மேலே அன்பு வைக்கணும்னு தோணுச்சு அடியனுக்கு. சரி, இப்போ அவங்க தவம் பண்ண இடங்களெல்லாம் நானும் போய் தவம் பண்ணுறேன். அப்படி தவம் பண்ணிட்டு நான் மீண்டும் வரேன், அதுக்கப்புறம் எனக்கு மன அமைதியான நிலையாக எப்பயுமே இருக்குமா? இல்லைங்கய்யா, நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு அந்த அமைதி இருக்கும். அடுத்து நம்ம உலகில் விஷயத்தில் கலந்ததுக்கப்புறம் அந்த அமைதி நம்மளுக்கு போயிடும். அப்போ போனது இப்போ பயன் இல்லாமல் போயிடுமே. நம்ம அடிக்கடி நம்ம அண்ணாமலைக்கு போயிட்டு வர தியானம் பண்ணால் அந்த அமைதி இருக்கும். நம்ம அமைதி தியானம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாள் உலகில் கலந்தோம்னா அந்த உலகில் உள்ளவங்க கூட சேர்ந்து நம்மளுக்கு அமைதியே இழந்துருவோம். ஏன் நம்மளுடைய அமைதியால் அவங்கள அமைதிப்படுத்த முடியாதா? கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம சிவத்தை பற்றி உணர்ந்து அவங்க சிவத்தை பற்றி பேசியிருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அமைதி கிடைக்கும். சிவத்தை பற்றி பேசாமல் உலகில் பற்றி பேசினோம்னா அமைதி நம்மளை இழக்கவே இருக்கும். அப்போ நம்ம மேலே தானே தப்பு இருக்குது. ஆமாங்க. அப்போ நம்ம அமைதியாக இருந்தால் அவங்களே அமைதியாக மாற்ற முடியும். அப்போ அவங்களோட சேர்ந்தால் நம்ம தான் கெட்டு போகிறோம். சரிங்க, அப்போ வேறு ஆலயத்துக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்களே, திருவண்ணாமலை கோயிலுள்ள போயிருப்பீங்க. அந்த கோயிலில் போய் உங்களுக்கு என்ன எண்ணங்கள்லாம் புதுசாக புதுப்பித்து இருக்கு? அடியனுக்கு வந்து திருவண்ணாமலையில் ஒரு நடராஜர் இருப்பார், ஆனந்த நடராஜர்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப அழகாக ஆடிட்டு இருப்பார். அவர் பார்க்கும் போதே ஒரு சுவாமி இவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு தோணும். அப்படியே காலத்துக்கு அழகாக ஆடிட்டு இருப்பார். அதை பார்க்கும்போது இன்னும் புரியாத சந்தோஷம் வரும், ரொம்ப அமைதியாக இருக்கும். திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை பார்க்க போகிறனோ இல்லையா, அந்த நடராஜரை பார்க்குறதுக்கு இந்த லைனில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிக்கும் அந்த நடராஜரை. சரிங்கம்மா, அடுத்து கிரிவலம். கிரிவலம் இப்படிலாம் மலை மேலே ஏறத்தை பற்றி சொல்லிட்டீங்க, நீங்கள் அங்கே தியானம் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது, கோயில் உள்ளியும் சொல்லிட்டீங்க. கிரிவலம் எப்படி இருக்குது உங்களுக்கு? கிரிவலமும் நல்லா தாங்க இருக்குது. ரொம்ப அமைதியாக நம்ம வழியில் உள்ள நிறைய லிங்கங்கள்லாம் பார்த்துட்டு நடக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் கிரிவலம் போனாலே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, என் மனசில் என்ன இப்போ ஏற்பட்ட கேள்விகள் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அதுக்கான பதில் வந்துடுது, அங்கே போயிட்டு வந்தாலே மாற்றம் வருது, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த செயல்கள் ஏதாவது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்து இது உடனே இப்படிலாம் நடந்தது, அங்கே போனேன், நான் இந்தமாரி விஷயம்லாம் எனக்குள்ளே உணர்ந்தேன் அப்படின்னு ஒரு அடியன் வந்து முன்னாடி வந்து
அண்ணாமலையாரை கும்பிடுவேன், ஆனால் அவ்வளோவா கும்பிட மாட்டேன். அண்ணாமலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த தீபம், அந்த அண்ணாமலையார் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அதுலேருந்து அண்ணாமலையார் அடியேன் கும்பிட்டுட்டு இருந்தேன். அண்ணாமலையார் நிறைய கேட்க ஆரம்பித்தேன், அவரும் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி அண்ணாமலையார் வந்து அன்பாக இருந்தார். சரிங்கம்மா, உங்களுடைய சிவ சிந்தனையானது திருவண்ணாமலையிலேருந்து எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ எளிமையாக சுவாமி அண்ணாமலையாரையோ ஆழமாக நினைக்கணும், அவர்கிட்ட நெருங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஜெம்பக்தி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது அண்ணாமலையார் அதிகமாக நம்ம நெருங்கணும் அப்படின்னா அண்ணாமலையார் ரொம்ப வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும். அம்மானை படிக்கலாம், அண்ணாமலையார் அருளியது பதிகம் படிக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணால் சுவாமியிட நெருக்கம் கிடைக்கும். அன்பு, ஆமாம். ஸோ அண்ணாமலையார் மேலே ரொம்ப அன்பு வைக்கணும். சரி, உங்களுடைய சிவ சிந்தனைகளும் உங்களுடைய பார்வையில் சுவாமி எப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் உணர்ந்தீங்கன்ட்டு இந்த ஜெம்பக்தி நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம வாரம் ஜெம்பக்தி டிவியில் இதேமாரி சிவனடியார் அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய பார்வையில் சுவாமி எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அவங்க அன்பு வைக்கிறாங்க, எப்படியெல்லாம் சுவாமி மேலே ஒரு காதல் கொள்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டே வரோம். நீங்கள் மறக்காமல் ஜெம்பக்தி டிவியில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து நீங்களும் மகிழ்ச்சி அடையணுன்ட்டு நான் விரும்புகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.